வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்ன, உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு சூப்பு தாங்க. இந்த சூப் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கறதையும் அதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா வாகை தமிழா சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் நிறைய இருக்கும், நீங்க பார்த்து அதை பயன்படுத்திக்கலாம். சரி வாங்க என்னன்னு பார்ப்போம். கொள்ளு ரசம் அதை தான் எப்படி தயார் பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். கொள்ளு அப்படின்னாவே உடல் எடையை குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். தினம் உணவுல நீங்க சேர்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி ரசத்தை நீங்க டெய்லியும் வெறும் வயிற்றுல குடிக்கும் போது தானா உடல் எடையை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கொள்ளுல நிறைய புரத சத்து இருக்குங்க. இந்த புரத சத்து உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும், அதே நேரத்தில் பசியை கட்டுப்படுத்தும். அதனால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல்ல ஏற்படக்கூடிய உடல் எடையை குறைக்க செய்யும், அதாவது கொழுப்புகளை கரைக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரசத்தை குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சளி, காய்ச்சல், ஜலதோஷம் இது எல்லாமே குணமாகும். அது மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு உடல் வலி அதிகமாக இருக்கும், அவங்க கூட இந்த கொள்ளு ரசத்தை சாப்பிடலாம். இந்த கொள்ளு ரசங்கிறது கொள்ளுலேருந்து தயாரிக்கப்படுறது தான். இது சுவாசம் சம்பந்தமான பிரச்சனையை கூட சரி பண்ணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுவாச தொற்று இருக்கும். அது மட்டும் கிடையாது, மூச்சு ஃப்ரீயாக விட முடியாது. அவங்க எல்லாமே இந்த கொள்ளு ரசத்தை உடல்ல சேர்த்துட்டு வரலாம். இது ஒரு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு பானம் அப்படின்னு கூட சொல்லலாம். சிறுநீரக கற்களையும் கரைத்து வெளியேற்றும். ஒரு இப்போ சொல்லணும்னா, அதாவது சிறுநீரக கற்கள்ல கால்சியம் ஆக்சைடு வகை அப்படின்னு ஒரு சிறுநீரக கல் இருக்கு. இதை கரைக்கிறதுல இந்த கொள்ளு நிறைய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொள்ளுவும் இந்து உப்பையும் கூட சேர்த்து நல்லா 1 லிட்டர் தண்ணியில கொதிக்க வச்சு நம்ம அதை அருந்திட்டு வந்தோம் அப்படின்னா, அது சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க இப்படிப்பட்ட கொள்ளு ரசத்தை எப்படி தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதற்கு சிறிதளவு கொள்ளை நான் ஊற வச்சுட்டேன். இதுக்கு நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கொள்ளை அப்படியே போட்டு கூட அரைக்க செய்யலாம். ஆனா இந்த கொள்ளு என்ன பண்றேன்னா, கொள்ளு சட்னிக்காக வேக வைக்கிறதுக்காக இது பண்ணுது. ஒருவேளை கொள்ளு சட்னி நீங்க தயார் பண்ணோம்னா அதை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கொள்ளை நல்லா கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வேக வச்சிருங்க. வேக வச்சதுக்கு அப்புறம் அந்த கொள்ளை தண்ணியை எடுத்து வச்சிருங்க. அந்த தண்ணி இருக்கு இல்லையா, வேக வச்ச தண்ணி, இதுதான் ரசம் தயார் பண்றதுக்கு பயன்படக்கூடியது. இது கூடயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறிதளவு புளி நல்லா ஊற வச்சிருங்க. அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. இந்த தண்ணி கூட தேவையான அளவு புளியை சேர்த்துருங்க. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரகம், மிளகு, அது மட்டும் கிடையாது பூண்டு, ஆஸ் யூஷுவலாக நீங்கள் ரசத்துக்கு என்னென்ன போட்டு அரைப்பீங்களோ, சிறிது கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து போட்டுட்டு தேவையான அளவு வரமிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது கூடயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா என்ன பண்ணணும்னா தாளித்து அதில் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா நுர பொங்க எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கொள்ளு ரசம் தயாராகிடுச்சிங்க. இந்த கொள்ளு ரசம் தயாரிக்கும் போது ஒருவேளை கொள்ளை வேக வைக்கல அப்படின்னா, நீங்கள் பச்சை கொள்ளு சொல்லுவாங்களே, அந்த பச்சை கொள்ளை இந்த சீரகம், மிளகு இது கூடயே சேர்த்து அரைக்கவும் செய்யலாம். அது கூடயே சேர்த்து அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல சுவையாக இருக்கும். இந்த கொள்ளு ரசம் உடலில் அதாவது ஏற்படக்கூடிய சளி தொந்தரவுக்கு சூப்பரான தேர்வு அப்படின்னு சொல்ல முடியுங்க. சளி பிரச்சனை, உடல் வலி இருக்கும், அந்த மாதிரி அப்புறம் மூச்சு விட முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த கொள்ளு ரசத்தை ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும், அந்த சளி எல்லாம் கரைச்சிட்டு அப்படியே வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொள்ளு ரசம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. கொள்ளு சட்னி நீங்கள் தயார் பண்ணணுமோ அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ மறக்காமல் நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் 10 பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.